பணம் எவ்வளவு சம்பாதித்தாலும் கையில் நிற்கவில்லையா? மாதம் முழுக்க உழைத்து சம்பாதித்தாலும் மாத முடிவில் கை காலியாகி விடுகிறதா? அப்படியானால் அது சம்பளம் குறைவாக இருப்பதற்கான காரணம் மட்டுமில்லை மக்களே, அதற்கு பின்னால் சில உண்மைகள் இருக்கின்றன. ஒரு மனிதன் பணம் சம்பாதிப்பது கடினம். ஆனா அதைவிட கடினமானது என்ன தெரியுமா? அந்த பணம் வீட்டில் நிலைத்து நிற்பது. நான் பல குடும்பங்களை பார்த்திருக்கிறேன். சிலர் அதிகம் சம்பாதிக்கிறாரு, ஆனா அவர்கள் வாழ்க்கையில் அமைதி இல்லை. மற்ற சிலர் சாதாரணமாக சம்பாதிக்கிறார்கள், ஆனா அவர்கள் வீட்டில் குறையில்லாமல் வாழ்கிறார்கள். ஏன் இந்த வித்தியாசம்? அதற்கு காரணம் ஒன்றுதான்: வீட்டில் இருக்கும் சக்தி. ஒரு வீட்டில் நல்ல எண்ணங்கள் இருந்தால் அந்த வீட்டில் நல்ல சக்தி இருக்கும். ஆனா ஒரு வீட்டில் தினமும் சண்டை, கோபம், குறை சொல்லுதல் இருந்தால் அந்த வீட்டில் வரும் பணம் கூட நிலைக்காது. மக்களே, முன்னோர்கள் ஒரு விஷயம் சொல்லி வைத்திருக்கிறார்கள்: வீட்டு அமைதி இருந்தால்தான் அந்த செல்வம் நிலைக்கும் என்று. நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? சில வீடுகளில் எவ்வளவு பணம் வந்தாலும் ஒரு பிரச்சனை முடியும் முன் இன்னொரு பிரச்சனை ஆரம்பிக்கும். ஒரு மாதம் மருத்துவ செலவு, மற்றொரு மாதம் கடன், அடுத்த மாதம் வேறு சிக்கல். அப்போ அந்த மனிதன் நினைப்பான், நான் இவ்வளவு உழைக்கிறேன், ஆனா ஏன் பணம் தங்கவில்லை என்று. அதற்கான பதில் வாழ்க்கையில் ஒரு இடத்தில் இருக்கிறது: தெய்வ நம்பிக்கை. ஒரு வீட்டில் சாமி நினைவு இருக்க வேண்டும். காலை எழுந்ததும் ஒரு தீபம் ஏற்றி சாமி முன் கும்பிடுங்கள். அது பெரிய பூஜை வேண்டாம், ஆனா அந்த ஒரு நிமிட நம்பிக்கை உங்கள் வீட்டில் நல்ல சக்தியை கொண்டு வரும். மக்களே, பணம் என்பது சும்மா காகிதம் இல்லை, அது ஒரு சக்தி. அந்த சக்தியை மதிக்க வேண்டும். பணம் வந்தால் அதை வீணாக செலவு செய்யாமல் அதை மதித்து வைத்திருக்க வேண்டும். மற்றொரு முக்கியமான விஷயம்: குலதெய்வத்தை மறக்காதீர்கள். ஒரு குடும்பத்துக்கு குலதெய்வம் என்பது காவலன். நீங்கள் வருடத்தில் ஒருமுறை கூட அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிடவில்லை என்றால் அது ஒரு குறையாக மாறும். மக்களே, நம்ம முன்னோர்கள் ஏன் குலதெய்வம் கோயிலுக்கு போய் வழிபட்டார்கள் தெரியுமா? அவர்கள் வாழ்க்கையில் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று. நீங்கள் ஒரு நாள் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போய் மனசார கும்பிடுங்கள். அப்போது நீங்கள் உணர்வீர்கள், உங்கள் மனசில் ஒரு அமைதி வரும். அந்த அமைதியிலிருந்துதான் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஆரம்பிக்கும். மக்களே, பணம் மட்டும் வாழ்க்கையை மாற்றாது. நல்ல மனசும் தெய்வ நம்பிக்கையும் அமைதியும் சேர்ந்தால்தான் அந்த பணம் நம்மிடம் நிலைக்கும். அதனால் நான் உங்களிடம் சொல்லும் ஒரு வார்த்தை: பணம் சம்பாதிப்பது மட்டும் நினைக்காதீர்கள். வீட்டில் அமைதி இருக்கட்டும். தெய்வத்தை நினைவு வைத்திருங்கள். அப்போது வாழ்க்கை மெதுவாக மாறும். ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்த்து சொல்வீர்கள், நம்ம வாழ்க்கை இவ்வளவு மாறியிருக்கே என்று. அதனால் மக்களே, பணம் வருவது முக்கியமில்லை, அது நம்ம வீட்டில் நிலைத்து நிற்பதே உண்மையான செல்வம். சாமி அருள் இருக்கும் வீட்டில் பணம் தங்காமல் போகாது. நம்பிக்கை வைத்திருங்கள், நல்ல நாள் கண்டிப்பாக வரும்.